வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். டாக்டர் முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து உட்காந்துருந்துட்டு டாக்டர் கேள்வி கேட்குறாரு, பதிலே சொல்லாமல் முழுக்க முடிச்சுட்டே இருக்கிறார். டாக்டர் கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்து கேட்டாருன்னா, காதுக்குள்ளே இயர்ஃபோன் இருக்குது, சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பேசுகிறாரு. இப்படி தான் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க, தனியாக பேசிட்டு தெரியுறாங்க. 24 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டே வாழ்கிறாங்க. பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது அதிக சத்தத்துலேயும் காதுக்குள்ளே அதை மாட்டிகிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டெஃப்னஸ் அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட் ஒன்லி யங்ஸ்டர்ஸ், கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா வயதினரும் இதை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு நைட்டில் தூங்கும்போது கூட காதில் மாட்டிக்கிட்டே பாட்டு கேட்டுட்டோ இல்லை செய்தியை கேட்டுட்டோ அப்படியே தூங்கிடுறாங்க. 24 மணி நேரம் காதுக்குள்ளே சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஆல்ரெடி ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஏர் பொல்யூஷன் இருக்குது, பயங்கரமான சத்தம், அது காதை விளக்கும் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி இந்த மாதிரிப்பட்ட காதை கெடுக்கும் விஷயங்களை செயல்படுத்தி காதை கெடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளோ சொல்லும் யாரும் கேட்பதாக இல்லை. இது ரொம்ப சர்வசாதாரண நடைமுறை வாழ்க்கையாக மாறி போச்சு. எல்லார் காதலையும் சர்வசாதாரணமாக காலை மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். மார்ச் 3 வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து ஒரு மிக முக்கியமான அவேர்னஸ் கிரியேட்டிங் ப்ரோக்ராம் நடத்த சொல்லியிருக்காங்க. உலகமெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். தயவு செஞ்சு கவனித்து இதில் கவனம் வைத்துக்கொள்ளும். ஒரு நல்ல ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குது, நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் காது கேட்கும் திறன். இந்த மாதிரிப்பட்ட ஒரு திறனை வந்து நம்ம முட்டாள்தனத்தால் தவறான செயல்களால் கெடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா ஆத்தான்னு கதறிட்டு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே காது கேட்காம ஆகும்போது தான் அதன் வழி நமக்கு தெரியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஆபத்தானது. இன்னொரு பக்கம் காதுக்குள்ளே அழுக்கு எடுக்கிறேன், வேக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ உள்ள விட்டு நோண்டுறோம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் வாங்கி காட்டுறாங்க, நாங்கள் இதை வச்சு பயன்படுத்துகிறோம், அதை வச்சு பயன்படுத்துகிறோம், இதுக்குள்ளே கேமரா இருக்குது, அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்து அழுக்கெல்லாம் எடுக்க முடியும் அப்படிலாம் சொல்லி என்னெல்லாம் உள்ளே போட்டுருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சரானது. நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது விஷயங்களை பார்க்கணும், செய்யணும், வைக்கணும்னு சொன்னால் இஎன்டி டாக்டரை பாருங்கள். இயற்கையாகவே காது அழுக்கு போகும். ரொம்ப அக்குமுலேட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்போ நிறைய கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன், யூஸ்டேஷன் டியூப் கட்டார், இதெல்லாம் வந்து காதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போய் காதுக்குள்ளே சீல்வெடுதலும் சின்ன பிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான இன்ஃபெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இவைகளெல்லாம் காதை கெடுக்கும் விஷயங்கள். ஸோ இந்த அவேர்னஸ் அந்த தினத்தை ஒட்டி நான் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு உங்களுடைய காதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸோடைய இயர்ஃபோன் எல்லாம் வாங்கி மாட்டுறது எல்லாம் ரொம்ப டேஞ்சர். அங்கே ஏதாவது ஃபங்கன் இன்ஃபெக்ஷன் அதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய காது கேட்கும் திறனை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்லதை கேட்டு நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். நிரந்தரமாக நல்ல தீர்வு தரும் மருந்து ஹோமியோபதியில் இருக்குது. நிச்சயமாகவே குணமாக முடியும். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.